Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். சமீபத்திய கிரகங்கள் எது பெயர்ச்சியானாலும் 12 ராசிக்காரர்களில் யார் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பெயர்ச்சியும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் கூட வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆகுது. 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகத்து சனியாக இருக்கார். ஸோ கடந்த மாதத்தில் பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி இதுவரைக்கும் 8ல் இருந்த ராகு சிம்ம ராசிக்கு 7ஆவது இடத்துல இருக்குது. 2ஆவது இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்திருக்காரு. 10ல் இருந்த குரு 11ஆவது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நான் முதல்ல சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஸோ மனசில் வச்சுக்கோங்க, வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சுன்னா தயவு கூர்ந்து நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து தடுமாறிடவும் கூடாது, தடமாறவும் கூடாது. ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் ஒரு மிகச்சிறந்த வருஷம் உங்கள் வாழ்க்கைக்கு. குறிப்பாக வர மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்கு சரியான பீரியட். ஏன்னா ராசிக்கு 10ல் இருந்த குரு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். 10ல் குரு இருக்கும் பொழுது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கடந்த ஒரு வருஷமாகவே சிம்மராசிக்காரர்களை கேட்டால், பட்டத்தை இழந்தேன், பதவியை இழந்தேன், பேரை இழந்தேன், வேலையை விட்டு நான் வெளியில் வந்தேன், எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை தொட்டு பார்த்து செலவு பண்ணிச்சு, பிச்சை எடுக்கிறத குறையாக நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் நம்ம வாங்குறது, அல்லது வாங்கினது கொடுக்க முடியலையே அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருந்தீங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் பலமுறை சொல்லக்கூடியது தான், சிம்மம்னா சிங்கம். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையை செதுக்கி வாழக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு. யார்கிட்டையும் அடிபணிய மாட்டீங்க, அதே மாதிரி யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டீங்க, யாருக்கும் கூலகும்பிடு போடுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு நேர்மையை நோக்கி வளரக்கூடியவர்கள். ஆதிக்கம் நிறைஞ்ச இடத்துல 100 பேர் மத்தியில் நீங்கள் இருந்தால் கூட உங்களை தான் ஷைனாக இருக்கணும்னு நீங்கள் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய ஜாதகமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்தில் குரு பகவான் வந்திருக்கார். லாபகுரு சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ பண ரீதியான சிக்கல்கள் எல்லாமும் உங்களுக்கு சரியாகும். டிரான்சாக்ஷன்ஸில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். கொடுக்கல் வாங்கல், கொடுத்துட்டு வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும். நம்ம வாங்கிட்டு கொடுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் திருப்பி செட்டில் பண்ணுறதுக்குரிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா அடுத்தது நான் சொல்லக்கூடியது, வேலையில் தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஏற்கனவே கடந்த ஒரு வருடத்தில் வேலையை இழந்தவங்க, வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுட்டு கிடைக்காம இருந்தவங்க, அல்லது வேலையில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சுட்டேன் லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சத்தியமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, தானாகவே விசா வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வருஷத்தில் செய்யலாம். நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணுங்கள், வீடு கட்டணுமா பண்ணுங்கள், வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்குங்க. ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு வீட்டில் மங்கள காரியத்துக்கு யோசிக்கிறீங்களா, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இது எல்லாமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே இந்த வருஷத்தில் மாறும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்ல இடத்த பார்க்குறாரு. 3ஆவது இடத்த குரு பார்க்குறாருங்க. 3 குரு பார்க்கும் பொழுது பொதுவாக தைரியம் என்பது ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே ராசியில் கேது வந்து ஒரு பக்கத்தில் கிரகண தோஷத்தால் சில பாதிப்புகளை கொடுக்கும்னு நானே சொல்ல வந்தாலும் 3ல் குரு பார்க்கும் பொழுது புதிய தன்னம்பிக்கையும், புதிய தைரியமும், புதிய தெம்பும், புதிய தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி 3வது நபர்களால் ஆதாயம் கிடைக்கும்.
திடீர்னு ஒரு புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். பிரபலமானவருடைய அறிமுகங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கூட பிறந்தவங்களால் இருந்து வந்த சித்திரவதைகளும் சங்கடங்களும் மாறும். சொத்து கொடுக்க மாட்டுறாங்க, சொத்து கையெழுத்து போடலை, அல்லது வேறு எதுவும் எனக்கு செய்யலை, என் கூட பிறந்தவங்களே எனக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சவங்களை எல்லாருக்குமே மாறுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை வரும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 6வது இடத்தை குரு பார்க்குறாரு. 6 குரு பார்க்கும் பொழுது மறைமுகமாக இருந்த எதிரிகள் எல்லாம் விலகுவான். கடன் நெருக்கடி விலகும். உடல் நலத்தில் இருந்த சிக்கல் சரியாகும். கண்ணெரிச்சல் இருக்குது, எனக்கு தூக்கமின்மையாக இருக்குது, தலை பாரமாக இருக்குது, மண்டையெல்லாம் மரமரன்னு ஏறுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் புண்ணியத்தில் உடம்பு சரியாயிடும். அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்கு 7வது இடத்துல சனி, 7ல் இப்போ ராகு. 7ல் சனி ராகு இருந்துச்சுன்னா புதிய காதல் மலரும், புதிய உறவுகள் தேடி வருவார்கள். புதிய உறவுகளால் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால. அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல அனுகூல பலனை தரும். ஸோ அதே மாதிரி 7வது இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய காதல் மலரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத 3வது நபர்களால் உங்களுக்கு முன்னாடியே ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சூழ்நிலைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். திடீர்னு அறிமுகமாகக்கூடிய நபர்களால் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி 8ல் இருந்த ராகு வெளியில் வந்திருக்காரு. ஸோ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துச்சு. கடந்த 1.5 வருஷமாக ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஆண்டவ புண்ணியத்தில் அது உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். விவாகரத்து வரைக்கும் போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விவாகரத்துலேருந்து வெளியில் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய சூழல்களை அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். இதே மாதிரி முக்கியமான விஷயமா சிம்மராசிக்கு பார்க்கும் பொழுது பார்த்தா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்திலிருந்து வந்த மந்தத்தன்மைகள் எல்லாமும் விலகும். பொருளாதார அடிப்படையாக பெரிய வெற்றிகளையும் பெரிய நல்ல விஷயங்களையும் கடவுள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். சிம்மராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே 2ல் இருந்த கேது உங்களுக்கு ராசியில் வந்திருக்கார். ராசியில் கேது வர்றதுன்றது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். கிரகண தோஷம் இருந்துச்சுன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேவையற்ற சவால்களை தரும். ஸோ மனசில் தேவையில்லாத சல்லாபங்கள் உருவாகும், தேவையற்ற ஆசைகளை தூண்டும், தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் அவங்கள டெம்ப்ட் பண்ணும். அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். இன்னும் நான் ஒத்த வரியில் சொல்லணும்னா, உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் மனசுக்கு எந்த விஷயம் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யாமல் இருங்க. அது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் கேதுவும் 7ல் ராகம் இருந்துச்சுன்னா கோச்சாரப்படி நாகதோஷத்தை ஏற்படுத்தும். நாகதோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பண்ணி இல்லீகல் அஃபேர் வரும். அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதை நான் மறைக்காமல் ரொம்ப வெளிப்படையாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா 7ல் சனி 7ல் ராகு இருந்துச்சுன்னா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் வரும். ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருங்க. அடுத்து வர 3 வருஷத்துலேயுமே இந்த ஒரே ஒரு விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருந்துட்டால் போதும், மற்ற எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். மண்ணு கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், பொருள் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பழகுபவர்களிடத்திலும் உங்கள் உறவுகளிடத்திலும் நீங்கள் உயிராக நினைப்பவர்களிடத்திலும் கொஞ்சம் கவனம். ஒரே டேக்லைனில் சொல்லணும்னா, யார் மேலேயும் அதீத அன்பையும் அதீத பாசத்தையும் அதீத பற்றையும் அதீத காதலையும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படி வச்சுட்டா அது ஒரு ஆறாத வழியாக மாறும். ஒரு ஏஜ்டாக இருக்கும் சார், நாங்கள் கல்யாணம் பண்ணி புருஷ முண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் சார் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தில் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் யார் கூட பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருங்க. குறிப்பாக அந்த சோஷியல் மீடியா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசும்போது பழகும்போது ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி ராகணும் பொழுது அது கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் தேவையற்ற சில தொல்லைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ராசியில் கேது வரும்பொழுது தேவையில்லாத மனப்பதட்டம், மன உளைச்சல், மன அழுத்தம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு 11ல் வந்திருக்கக்கூடிய குரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ல் சனி ஆட்சியாக இருந்தாலும் அது கண்டக சனி தான், பெரிய பாதிப்புகளை தராது. ஆனால் ராகு கேது சிம்மராசிக்கு சாதகமில்லாத இடத்துல வந்திருக்கிறதுனால தான் மேற்கூறிய அந்த விஷயங்களை நான் சொல்லிட்டு இருந்தேன். சூரியனோட வீட்டில் ஏற்கனவே சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்ததுனால இருக்கக்கூடிய சந்திரனோடு இப்பொழுது இருக்கக்கூடிய கேது சேர்ந்திருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சந்திர கிரகண தோஷத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினம், எந்த பௌர்ணமி தினம் மாதத்தில் வருதோ அந்த
பௌர்ணமி தினத்தன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் சரி தான். எனக்கு முருகரை பிடிக்குது, மாரியம்மனை பிடிக்குது, வாராகியை பிடிக்குது, சாய்பாபாவை பிடிக்குது, யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கோவில் எதுவோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுடைய பிரகாரத்தை சந்திரனுடைய ஒளி உங்கள் மேலே படும்படி நீங்கள் சுற்றி வாங்க. அந்த சந்திரனோட ஒளி உங்கள் மேலே படும் பட்சத்தில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையும் தெளிவடையும், உங்களுடைய உடலும் தெளிவடையும், உள்ளமும் தெளிவடையும், கிரகண தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள். முடிந்தால் பௌர்ணமி தோறும் ஒரு 5 நிமிஷம் அந்த நிலாவை பார்த்து அல்லது நிலவினுடைய ஒளி நம்ம மேலே படும்படியாக உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணுறதோ அல்லது அந்த நிலாவோடு மனதார ஒன்றி நீங்கள் பேசுவதோ இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தருங்க. ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.